ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆமா, பாருங்களேன், இந்த இடத்துல பார்க்கப்ப சிருஷ்டிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிருஷ்டிப்பு எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். எல்லாத்தையும் படைக்கிறார், அது உங்களுக்கு தெரியும். தாவர இனங்களை படைக்கிறாரு, மிருகங்களை படைக்கிறாரு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் படைக்கிறார். மனுஷனை படைக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் எப்படியாக இருக்கிறார்? ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ஆமாம், ஆவியான இருக்கிறார். அது என்ன நிலையில் இருக்கார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. திருப்பி சொல்லுங்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஆகவே இந்த பிதாவான் தேவனை கும்பிட்றதா, இல்லை இயேசு கிறிஸ்துவை கும்பிட்றதா, இல்லை பரிசுத்தாவினை கும்பிட்றதா, இந்த குழப்பம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுகிறது? வசனம் சொல்லுகிறது, பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்தாவியானவர் தமது ரூபத்தின்படியே. அவர் எத்தனை நிலையில் இருக்கார்? 3 நிலையில் இருக்கார் இல்லையா? ஒன்று பிதாவானவர், ஒன்று குமாரனானவர், ஒன்று பரிசுத்தாவியன். இந்த 3 நிலையில் இருக்கார். அதனால் 1:26 எடுத்து வாசிக்கலாம். 26 எடுத்து வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் என்ன நிலையில் இருக்காருன்னா 3 விதமாக நிலையில் இருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் ஆடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பார், அது மாற்றம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொன்னார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். இதுதான் ஆவி என்று சொல்கிறார்கள். பொதுவாக வேத பண்டிதர், ஹிஸ்டாரியன் சொல்கிறது, அவர் நாசியில் சுவாசத்தை ஊதினார், அதுதான் ஜீவன், அதுதான் ஆவி என்று சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் படிங்க, மனுஷன் ஜீவாத்மாவானான். அதுக்கு அடுத்தது என்னதான்? ஆத்மாவானா, ஜீவ ஆத்மாவானா. அப்போ 3 நிலையில் வருது. ஒன்று சரீரம், இன்னொன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா. ஆவி, ஆத்மா, சரீரம். எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாளர் இருந்தார்களோ அதே போல் மனுஷனை ஆவி, ஆத்மா, சரீரமாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஆந்த்ரோபாலஜி என்று மனிதனை பற்றி சொல்லப்படுகிற ஒரு ஸ்டடி. அந்த ஸ்டடிக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த ஆவியின் எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் 1990 ஒரு மனிதன் சாவதற்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க, அவனை கொண்டு போய் அந்த வெயிட் மிஷினில் வைக்கிறாங்க. வெயிட் மிஷினில் வச்சானா அந்த ரீடிங் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மரித்த பிறகு திருப்பி போய் வெயிட் மிஷினில் வைக்கிறாங்க. அந்த வெயிட் மிஷின் என்ன அந்த அளவு கொடுக்குதுன்னு சொன்னால் 2 ounce. 500 தடவை ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். 388 தடவை ஆத்துமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்தை பற்றி 163 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி எத்தனை முறை? 500 முறை. அதுக்கப்புறம் ஆத்மா எத்தனை முறை? 388. சரீரம் 163. ஏன் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவியும் ஆத்மாவும் என்ன செய்திருக்கும்? இணைந்திருக்கும். சரீரம் தனி. உடம்புலேருந்து உயிர் போன பிறகு, ஆவி போன பிறகு, முதல்ல அவன் இறந்து போனான்னு பார்க்குறது எதை பார்ப்பாங்கன்னா, டாக்டர் பிரெயினை தான் பார்ப்பாங்க. இந்த பிரெயினை பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க, இவர் மறுத்து விட்டார். இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகவும் பாருங்க, மற்றபடி எல்லாம் செத்து போயிடும். இப்போ கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறத நிப்பாட்டிடும். அதுக்கப்புறம் லங்ஸு சுவாசம் விடுறதை நிப்பாட்டிடும். கடைசியில் பிரெயின் போயிடும். பிரெயின் அது கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிடும். இப்படி தான் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் வச்சுருக்காரு. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கி இந்த சரீரம் இருக்குது. இந்த சரீரம் எப்படி இருக்குன்னா, ஆவி உள்ளே இருக்கிறதுனால, ஆவி ஆத்மா உள்ளே இருக்கிறதுனால இந்த சரீரம் என்ன பண்ணுது? செயல்படுது.
ஆகவே இந்த நான் கையை நான் வெட்டிச்சேன்னு வச்சுக்கோ, இந்த கையை வெட்டி தனியாக எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த கை இருக்கிறப்ப ஊசியை வச்சு குத்துனா எனக்கு என்ன பண்ணும்? அந்த எடுக்கப்பட்ட கையில் ஊசியை குத்துனீங்கன்னா வலிக்குமா வலிக்காதா? சொல்லுங்க, வலிக்குமா வலிக்காது. அப்போ ஆவி ஆத்மா ரெண்டும் இணைந்தே இருக்கும். மரணம் வருகிற வேளையில் ஆவி ஆத்மா பிரிஞ்சு போகும். அது எங்கே போகுதுன்னு தான் முக்கியம். பிலிப் விஜயா என்று சொல்லப்படுகிறவர் இந்த காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார். மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வாழ்ந்து நல்ல பெருசாக வீடெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி நம்ம இங்கே இருந்துருவோம், செட்டில் ஆயிடுவோம். இல்லை, இது வந்து டெம்பரவரி, எப்போ வேணாலும் வரலாம். நல்லா தாங்க இருந்தார், நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாருங்க. நேற்று வரைக்கும் 2 இட்லியும் கட்டி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி காலைல போயிட்டாருங்க. அழுறப்ப பாரு, சொல்லிட்டு போலியா சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலையான்னு. சரீரம் எங்கே போயிடும்னா மண்ணுக்கு போயிடும். ஏன்னா மண்ணிலேருந்து ஆண்டவர் எடுத்தார். இல்லை, ஆண்டவர் எங்கேருந்து எடுத்தார்? மண்ணிலேருந்து எடுத்தார். அது திருப்பி எங்கே போகும்? மண்ணுக்கே தான் போகும். ஆனால் ஆவி ஆத்மா என்ன ஆகும்? இந்த ஆவியிலே என்ன இருக்கும்? இந்த ஆத்மத்தில் என்ன இருக்கும்? ஆத்மா நல்லா பிடிச்சிக்கோங்க. கேரளா பைபிள் பார்த்தீங்கன்னா ஆவின்ற பேர் இருக்காது, ஆத்மான்னு தான் இருக்கும். ஆத்மநாதன் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து ஆவியெலாம் இருக்காது. இப்போ இதை வந்து மோஸ்ட்லி நான் எடுக்கிறதெல்லாம் இது நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாம் படித்து அவங்களாம் எடுத்து அதுங்க சொன்னதை தான் நான் எடுத்து வந்து வரேன். இது எனக்காக வந்த வெளிப்பாடு கிடையாது. இதை நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்பற்றி கொண்டால் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் அவனுக்கு முக்கியம். இதுவரை அதை பற்றி நம்ம நினைக்கவே இல்லை. ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு போயிட்டோம், அப்புறம் மன மகிழ்ச்சியை பார்த்துட்டு போயிட்டோம், துதியை பார்த்துட்டு போயிட்டோம், ஆராதனை. ஆனால் இது ரொம்ப முக்கியம். இது ஆண்டவர் கடைசியில் தான் சொல்கிறார். மத்தேயு 24:25 சொல்ல ஆரம்பிப்பார். இது ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் வாழ்கிறப்ப நம்ம யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம் என்ற ஒரு நோக்கம் நமக்கு வேணும். நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன். ஆவி தேவனிடத்தில் கொண்டு போய் போகும். ஆத்மா என்று சொல்வது இந்த உலகத்தில் இருக்கிற நன்மை, தீமை, சந்தோஷம், மனமகிழ்ச்சி, வெறுப்பு, கசப்பு எல்லாம் செய்கிறது யாருன்னா ஆத்மா. ஆத்மா என்ன செய்யும்? சந்தோஷமாக இருக்கும், மனமகிழ்ச்சியாக இருக்கும், கசப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். இது என்ன பண்ணுமா? அழிந்து போவாதான். இது ஆவி ஆத்மாவோட போகிறப்ப அதுவும் சேர்ந்து போயிடும். எங்கே பிரதர் அப்படி போட்டிருக்குன்னா லூக்கா 16 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யவான் லாசரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகை கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து வினும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பாருங்க, கஷ்டப்படுறீங்க இந்த உலகத்துல. உங்களுக்கு ஆண்டவராக தேவன் இளைப்பாறுதல் கொடுக்க போகிறார். இப்ப லாசரு எங்க போனார்னா ஆபிரகாம் மடிக்கு போனார். லாசரு எங்க போனாரு? ஆபிரகாம் மடிக்கு போனார். ஐஸ்வர்யம் எங்க போனா? படிமா. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாத்தீங்களா? ஐஸ்வர்யவான் மரித்து என்ன பண்ணா? அடக்கம் பண்ணப்பட்டான். லாசருக்கு அப்படி போடல, யாரோ தூக்கி போட்டு போயிட்டாங்க எங்கேயோ. ஒருவேளை உங்க உலகத்துல உங்களுக்கு நீங்க கிடைத்த ஆசீர்வாதம் வரலன்னா கவலைப்படாதீங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மாத்திரம் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா. 3 யோவான் 1 உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் படிங்களேன். அதை பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. என்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க ஆத்துமா வாழ்கிறத? என்னைக்காவது பார்த்துருக்கீங்க ஆத்மா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? பாஸ்டர் என் ஆத்மா வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்ல முடியல. ஏன்னா
ஆத்மாவும் ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அதை பிரிக்க முடியாது. ஆவி எங்கே போதோ ஆத்மா அங்கே தான் போகும். இந்த இடத்துல சொல்கிறாரு யோவான், உன் ஆத்மா வாழ்கிறது போல இந்த ஆத்மாவுக்கு முடிவில்லை. நித்திய காலமாக ஆத்மாவும் ஆவியும் நித்திய காலமாக ஜீவித்து கொண்டு தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னேன்ல, ஜீவ ஆத்மாவானா. எப்படியானா ஜீவ ஆத்மாவானா. அப்போ அந்த ஆத்மாத்துக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. அந்த ஆவிக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. நமக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, ஒருத்தன் செத்து போயிட்டானா கொண்டு போய் குழியில் வச்சு மாலையை போட்டு முடிஞ்சிச்சுன்னா அவன் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைப்பீங்க. நோ, இனிமேல் தான் உங்களுடைய ஜீவிதம் உருவாக போகிறது. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகிறது. இனிமேல் தான் ஒரு உலகத்தை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமாய் தங்கியிருப்பீராக. நம்முடைய ஆத்மாவை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஆத்மாவில் இந்த பழைய ஞாபகம், வீட்டில் நடந்த சம்பவம், துக்ககரமான சம்பவம், கசப்பான சம்பவம், சந்தோஷமான சம்பவம், இதெல்லாம் கூட போகும். இதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னா, இந்த லாசருவும் இந்த ஐஸ்வர்யவான். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறான், இந்த நரகம் எனக்கு என்ன பண்ணல, நான் தாங்க முடியல, பயங்கரமாக இருக்குது. அங்கே பார்க்குற அந்த லாசரு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மடியில் இருக்கான். அவன் கையிலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் எடுத்து என் நாட்டில் போடுங்க அப்படி. இது உண்மை சம்பவம். ஓமைகளில் 2 ஓமைகள் இருக்குது. ஒரு ஓமைகள் காண்கிறத சொல்கிறது ஓமைகள். ஒரு மனுஷன் விதைக்கிறதுக்காக விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வெளியேறுக, சில விதைகள் முட்கள், சில விதைகள் கற்பாறைகள், இப்படின்னு இந்த மாதிரி ஓமையெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்கள். ஆனால் இந்த ஓமை சொல்லும் பொழுது பேர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. மற்றதில் பேர் இருக்காது, ஆனால் இதில் பேர் இருக்கும். யாரோட பேர் இருந்துச்சு? லாசரோட பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாரோட பேர் இருந்துச்சுன்னா ஐஸ்வரனை பற்றி போடலை. ஏன்னா அவன் எங்கே போகல? பரதேசிக்கு போகல, பாரடைஸ்க்கு போகல. அதனால் அவன் பேர் போடப்படலை. அவன் சொல்கிறான், நீ என்ன பண்ணு, அவன் பூமியில் இருக்க மாதிரி நினச்சிட்டான். நீ என்ன பண்ணு, லாசருவை போய் அனுப்பு. பூமியில் இருந்தப்போ அப்படி தான் வேலை அதிகாரம் பண்ணிட்டு தான். நீ அதை பண்ணுறவோ, எதை செய், இதை போ, அதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. ஆனால் அங்கே அப்படி செய்ய முடியாது. பரலோகத்தில் போன பிறகு அப்படி செய்ய முடியாது. நீங்கள் நினச்சாலும் பூமிக்கு வர முடியாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரசங்கி 9:5 படிச்சிங்கன்னா, பிரசங்கி 9:5 எடுத்து படித்து பாருங்கள். பிரசங்கி 9:5, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இப்போ நீங்கள் மறைச்சி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் பிள்ளை, என்ன வீடு, அங்கேருந்து பார்க்க முடியுமா? அவ்வளோதான். இங்கேருந்து முடிச்சோன்னா இந்த வேர்ல்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வேர்ல்டு கத்தர ஆரம்பிக்க. அதை தான் நீங்கள் சொல்ல போகிறேன். இன்னும் என்ன நடக்கலைன்னா, நியாய தீர்ப்பு நடக்கவில்லை. நியாய தீர்ப்பு நடத்தாதான் பரலோகம், அதுக்கப்புறம் நரகம் வரும். இதுக்கு முன்னாடி என்ன நடக்கலை? நியாயத்திற்கு நடக்கலை. ஆனால் நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஹெவனுக்கு போயிடுவோம். ஆனால் சில பேர் நல்லா போடுறாங்க. நானே தப்பாக தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நாள். ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பரதேசி என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, கல்லனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியிலே இருப்பார். ஏன் பரலோகத்தில் இருப்பான்னு போட்டிருக்கலாமே. இந்த நியாய தீர்ப்பு நடக்கலை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கு வரைக்கும், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறொரு பிரமாணங்கள், அதாவது நியாய பிரமாணங்கள் இல்லாமல் வேறொரு பிரமாணங்களாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுது அவரோடு கூட பரிசுத்தவான்கள்லாம் எழும்பி உலாவினார்கள்னு போட்டிருக்கோம். அது பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களில் ஒன்று. ஆனால் புதிய ஏற்பாட்டு பிரமாணங்கள் என்ன என்று சொன்னால், நம்ம மரித்த உடனே நம்முடைய ஆவி முதலாவது எங்கே போகும் என்று சொன்னால் பரதேசிக்கு போகும். எங்கே போகும்? பாரடைஸ்க்கு போகும். ஆண்டவர் சொல்கிறார்ல, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். ஒரு மனுஷனை விட்டு ஒரு ஆவி கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு பிள்ளை பயங்கரமான பிசாசு. அந்த பிசாசு ஆக்சிடெண்ட்டில் அந்த ஆள் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறான். அப்போ மனுஷனிடத்து வந்த ஆவி தான் டீமன். அந்த பிசாசு, டீமன் என்று அர்த்தம். வேறு பிசாசு, விழுது போன பிசாசுலாம் இருக்குது. அதெல்லாம் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றதுனால ஆண்டவர் தள்ளி விட்டார். அதெல்லாம் எங்கே நின்றுட்டு இருக்குன்னா 2ஆம் வானத்தில் நின்று கொண்டு இருக்கிறது. எங்கே இருக்குது? ஆமாம், அது எங்கே இருக்குது? வசனத்தோடு சொல்கிறவங்களுக்கு வசனம் எங்கே இருக்குன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இரத்தத்தோடு இங்கே இந்த பிஸ்னஸ் கிடையாது. பரலோகத்தில் மாம்சம் கிடையாது, இரத்தமும் கிடையாது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமாம், அவன் இங்கே வந்து அவனோட இருக்கிற தளம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தளத்தில் இருக்கிறான். 2ஆம் தளம் வானத்தில். அங்கேருந்து தான் அவனுடைய ஆஃபீஸை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே அவன் என்ன நினைக்கிறானோ அங்கேருந்து இங்கே நம்ம சரீரத்தில் வியாதியை கொடுக்கறது, பிசாசை வரட்ட பிசாசு காரியத்தை செய்கிறது, எல்லாம் பண்ணுறது. அதோட பேர் டீமன், அதோட பேர் பிசாசு. அதாவது என்ன இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் மரித்த பிறகு அந்த ஆவியும் ஆத்மாவும் வெளியே வரும்பொழுது, வெளியே வரும்ப பிசாசுகள் தான் நல்லா தெரியுமா. அதாவது மரிப்பதற்கு முன்பாக 5 நிமிஷம் 5 minutes பிஃபோர் அவங்களுக்கு தெரியுமா எங்கே போக போகிறோன்னு அவங்களுக்கு தெரியுமா. அவர்களுக்கு தெரியுமா நாம் எங்கே போகிறோம், எங்கெந்த இடத்துக்கு போகிறோம், பரலோகத்துக்கு போகிறோமா பாதாளத்துக்கு போகிறோமா தெரில. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அப்புறம் உயிர்த்தெழுந்து அந்த பாதாளத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு எங்கே வர்றாருன்னா பரதேசிக்கு வர்றார். அப்போ ஆண்டவர் எங்கே இருக்காருன்னா பரதேசியில் தான் வந்திருக்காரு. அதை தான் யார்கிட்ட சொல்கிறாருன்னா அந்த கல்லன்ட்ட வந்து சொல்கிறாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசிலே இருப்பாய். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி சூசைட் பண்ணிக்கிறாங்க, நிறைய பார்த்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆவியெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. இவங்க பரலத்துக்கு போவாங்களா? இல்லை இல்லை இல்லை. இது ஏன்னா தேவன் தந்த தீபம், ஆண்டவர் கொடுத்த இந்த ஆவியை நஷ்டப்படுத்தினா, இந்த ஆவியை கஷ்டப்படுத்தினா, இந்த ஆவிக்கு விரோதமான செயல் செய்தால் ஆண்டவர் என்ன பண்ணால் தண்டனை நிச்சயம். அதுக்கு உயிரோட இருந்துட்டு போயிடலாம். இங்கே பார்க்குற பிரச்சனையோட மறித்து போனீங்கன்னா எல்லா ஆவிகளும் வந்து சேர்ந்துக்கும். நீங்கள் இந்த பூமியை விட்டு போகும்பொழுது எல்லா பிசாசுகளும் வந்து சேர்ந்துக்கும். எல்லாம் வானமட்டெலாம் சுற்றிட்டு இருக்கு. இப்போ நம்ம கண் அடைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் வந்து சூழ்ந்து கொள்ளும். அப்படி சூழ்ந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியான முத்திரை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பிசாசு உங்கள்கிட்ட அணுக முடியாது. இயேசு செய்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தேவனோட வல்லமை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆகவே நம்ம டங்கில் பேசுகிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம், விசுவாசத்தில் பேசுகிறோம், எல்லாமே கம்யூனிகேட்டட் வித் த சோல் அண்ட் ஸ்பிரிட். எதுனா சோலோடையும், அதாவது ஆத்மாத்தோடையும் ஆவியோடும் கலைந்திருக்கிறது. அதை பிரிக்க முடியாது. தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 6, 7, 16, 17 நீங்கள் படிச்சிங்கன்னா, தேவன் தாமே பிரதான தூதரின் சத்தத்தோடு எக்கால சத்தத்தோடும் ஆண்டவராகிய தேவன் வருவார், நாமும் அவரோடு கூட போவோம். முதலாவது மரித்தோர் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எழுந்திருப்போம். இப்போ என்ன பண்ணிருக்குன்னா, முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்போ எங்கே மரித்தவர் தான் உள்ளே இருக்காங்க, இங்கே இருக்காங்களே, எங்கே அவன் அங்கே போனான்? அவன் பாதாளத்தில் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? அனுப்பப்படும். எங்கே அனுப்பப்படும்னா அவனுடைய பாடிக்கு ஆண்டவர் அனுப்புவார். இப்போ இங்கே இருக்கிற மாம்சத்தின் மேனி மகிமை வேறு. இந்த இடத்துல இப்படி இருக்கோம், நாம் நல்லா இப்படி இருக்கிறோம், கை காலெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன் திருப்பியும், ஆவிக்கு தான் மீட்பு ஆயிருக்க, சரீரத்துக்கு என்ன ஆகலை, மீட்பு வரல. அதே மாதிரி தான் இருக்கீங்க. அன்றைக்கி பார்த்த மாதிரி இருக்கீங்க, இன்றைக்கி என்ன கொஞ்சம் வயதான மாதிரி இருக்கீங்க, ஆனாலும் நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. ஆனால் ஆவி அப்படி இல்லை. ஆவி வந்து உற்சாகம் உள்ளது, மாம்சமோ. ஆமாம். ஆகவே இந்த சரீர மீட்பு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவன் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, சரீர மீட்பு எப்போ? ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாம் என்னாவோம்? மறுரூபமாவோம். ஆகவே இந்த மறுரூபம் இருந்தால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். இந்த மறுரூபம் இல்லைன்னா நிறைய பேர் கைவிடப்படுவார்கள். அந்த என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனுஷனிடத்தில் ஒரு ஆவி வெளியே வரும்பொழுது பிசாசு வந்து வேகமாக பிடிக்க பார்ப்பான். எப்படி பார்த்தானா, மோசே என்ன பண்ணான்? பிடிக்க பார்த்தானா இல்லையா? மோசையோட சரீரத்தை என்ன பண்ணான்? ஆமாம், பிசாசு என்ன பண்ணான்? மிகவேல் தூதன் வந்து யுத்தம் பண்ணி கொண்டு போய் போய்ச்சா. எங்கே போய்ச்சாருன்னா அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியும். அவர் போய்ச்சதை அவர் அப்படியே விட்டார். ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சார்னா, இந்த மோசை என்ன பண்ணான்னா, செங்கடலை 2ஆக பிளந்தவன். இந்த மோசை என்ன பண்ணான்? 10 வாதைகள் அனுப்பிச்சான். அவரை சாப்பிட்டா, பிசாசு நினச்சா அவரை சாப்பிட்டுட்டா இந்த அபிஷேகம், இந்த வல்லமையெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னவென்று சொன்னால், மோசே ஒரு அடக்கம் பண்ண இடத்துல கொண்டு வந்து ஒரு கல்லறை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த இடம் என்னவா மாறிடும்? புண்ணிய
ஸ்தலமாக மாறிடும், விக்கிரக ஆராதனையாக மாறிடும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் மோசையோட சரீரத்தை அவரே அடக்கம் பண்ணிட்டார். இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இருக்கீங்களா? கிரேக்கத்தில் ஆவிக்கு என்ன கொடுக்குறதுன்னா நியோமி என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பிலிப் என்று சொல்கிறவர் இந்த ஆராய்ச்சியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 139 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். பாருங்க, இந்த நரகத்தை பற்றி 7 நிலைகள் இருக்கிறது. பட் நான் 7 நிலைகள் நான் எடுக்க போகிறதில்ல. மத்தேயு 24-25 படிச்சிங்கன்னா நரகத்தை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது அப்படியே எரிந்து கொண்டே இருக்குமா. அதாவது அந்த நாட்களிலே, பழைய ஏற்பாடு நாட்களிலே எருசலேமுக்கு புறம்பாக பெரிய குழியை வெட்டியிருப்பாங்களாம். அந்த குழியில் வீட்டில் இருக்கிறது, தெருவில் இருக்கிறது, ஊரில் இருக்கிறது எல்லா குப்பையும் கொண்டு வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது அவியாது, அது அணையாது, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றத்தை, ஒரு காரியத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. சரி, அப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 24/7 25 எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கும். அப்படி தான் நரகம் இருக்கும் அப்படின்றாங்க. நரகத்தை பற்றி பார்க்கும்பொழுது நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல இவனை கையை காலை கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹேட்ஸ் என்று சொல்லப்படுகிற இடத்துல போட்டுருவாங்களாம். நரகம் 32 தடவை, ஹேட்ஸ் 11 இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அதில் போட்டாங்கன்னா அது போய் போடுற வரைக்கும் ஆக்சிஜன் இருக்காது, கூட முடியாது, புழுக்கள் இருக்கும், நாத்தம் இருக்கும், பயங்கரமான நாற்றம் இருக்கும். உள்ளே போனால் அங்கே செத்துப்போன உடம்புகள்லாம் கை காலெல்லாம் உடஞ்சி போயிடும். எல்லாம் உடஞ்சி போய் கீழே விழுந்து அந்த புழுலாம் சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால் அவனோட உடம்பு என்ன இருக்காதுன்னா, தாங்கி கொள்ள முடியாத ஒரு வேதனை, பற்கடிப்பு. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் நரகம் என்று சொல்லுகிறார்கள். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லு. மத்தேயு 25 அதில் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இன்னொன்று இருக்குது, பாட்டம்லெஸ் பிட். அதாவது அதுக்கு அடித்தளமே இருக்காது. அதில் விழுந்தானா 1 மாதம் 2 மாதம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் போயிட்டே இருப்பானா. இருட்டு, பயங்கரமான இருட்டு. அதுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுருவாங்களாம். அதுக்குள்ளே போட்டால் இப்படிலாம் நினைக்கிறாங்க, நரகம்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன் தான், உண்மை இல்லை. ஆனால் அந்த அவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்காலர்ஸ் எல்லாம் படித்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன்ட்டு ஒரு ஆவி வெளியே வந்த உடனே முதலாவது அது என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த பிசாசு என்ன பண்ணுவான், அவனை அப்படியே பிடிக்க வந்துடுவான். அது கொடுக்கப்பட்ட சான்ஸ் ஒரு 2 செகண்ட் ஒரு 3 செகண்ட். அதுக்கு ரொம்ப நாள் பூமியில் சுற்றுறதுக்கு அனுமதி கிடையாது. அது மறித்த உடனே அது போய் ஆகணும், உடனே போகணும். அப்படி போக முடியலன்னு வச்சுக்கணும், பிசாசு வந்து பிடிச்சிக்குவான். ஆனால் பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தால் உங்களை பிசாசு தொட முடியாது. ஆண்டவர் ஒரு முத்திரை வச்சிருப்பார் உங்கள் ஆவியில். எபேசியர் 4:30 படித்தீங்கன்னா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பாருங்க, இது என்ன சொல்றதுன்னா, பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. முத்திரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முத்திரை, உங்கள் ஆவியில் ஒரு முத்திரை, உங்கள் ஆத்மத்தில் ஒரு முத்திரை. இந்த முத்திரை இருந்துச்சுன்னா பிசாசு உங்களை தொட முடியாது. இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவான், வா இங்கே எங்கே அழிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி உங்களை அந்த பிசாசு என்ன பண்ணுவான், டீமன், அதாவது செத்துப்போன ஆவியிலேருந்து வர பிசாசுகள், அதெல்லாம் உலகத்தில் இருக்க முடியாது. அது என்ன பண்ணும், அப்படி சுற்றிட்டு இருக்கப்போ பிசாசு அவங்களாம் பிடிச்சி அவனுக்கு வேலை செய்கிறதுக்கு வச்சுக்கும். பிசாசுக்கு வேலை செய்வதற்காக மரித்து போன ஆவி இல்லை, அவங்க செத்து போன ஆவி இல்லை, அந்த ஆவி டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட போயிடும். அது இருக்காது. அதோட பேரை சொல்லிக்கிட்டு இந்த பூமியில் இருக்கும். பிசாசோட வேலையெல்லாம் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் பொய்க்கு பிதா. ஆகவே அவங்க தான் வந்திருக்காங்க கனவுல அப்படின்னா இல்லை, அவங்களுக்கு பூமிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, வரமாட்டாங்க. அவனுடைய பேரை வைத்து கொண்டு பிசாசு வந்து வர ஆரம்பிப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்,
ஓ அவங்க தான் அம்மா வந்திருக்காங்க, அப்பா வந்திருக்காங்க, சரி சாம்பிராணி ஏத்துறா. ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆகவே பிரியமான தேவஜனமே, நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டின்லாம், ஆனால் எனக்குள்ளே சிஎஸ்ஐ கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழலை, ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். 94 நான் இருந்த ஊர் கள்ளக்குறிச்சியில் தான் நான் பிரான்ச் மேனேஜராக இருந்தேன். அங்கேருந்து பக்கத்தில் சின்ன சேலம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சின்ன சேலத்தில் யார் வந்திருக்காருன்னா ஒரு பாஸ்டர் ஹென்றி, YPK ஹென்றி, இனிஷியலோட சொல்ல முடியும். ஏன்னா அந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கூட்டமாக ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஜெபிக்க ஆரம்பித்தேன், எப்படியாவது பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளணும், இது கொடுங்க ஆண்டவர், நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் ஆண்டவர் அப்படி சொல்லி. முதல் நாள் பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. ஒரு வாரம் சாயங்காலம் 6லேருந்து 8 மணி வரைக்கும் அப்படியே ஒரு நாள் எல்லா படம் போட்டு இப்படி காட்டுவார். இப்போ டிவியில் வந்துட்டார். அப்போ பெருமா இந்த ஃப்ளெக்ஸில் படம் போட்டிருப்பார், எப்படி எப்படி பூமி ஆரம்பித்தது, எப்படி எப்படி வந்துச்சு எல்லாம் போட்டு அது 1000 வருட அரசாட்சி வரைக்கும் கொண்டு போயிடுவார். அப்போ நான் நினச்சேன், இன்றைக்கி நான் செத்து போனால் நான் உங்களுக்கு உண்மையாக இல்லைன்றவர், நான் உண்மையாக இருக்கணும், அதுக்கு எனக்கு பலன் இல்லை, எனக்கு பரிசுத்தாவை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி செபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு முன்னாடி நின்ன எல்லாருமே அபிஷேகப்பட்டு கைத்தட்டி கத்துறாங்க எல்லாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே நடக்கலை. ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுமா, கை இடி சிலுக்குதா, கையங்காடு அழுதாதா, ஒன்றுமே தெரில. வாங்கடா லோகியன்லாம் வாங்கடா அப்படின்னாரு இந்த பாஸ்டர். ஆனால் நம்மள லோகியன் லேகியோன்ட்டாங்களே அப்படி சொல்லி, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இங்கே எல்லாம் பாவத்தை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்க முடியல, எல்லாம் கைத்தட்டி குதிக்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே இல்லையா, நமக்குலாம் வராது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என் குறைய மன்னிச்சிருங்க, குற்றத்தை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன பொழுது என் கண்ணிலேருந்து தண்ணீர் மழையாக அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமான ஒரு அபிஷேகத்தை ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார். அதன் பின்பாக ஞானஸ்தானத்துக்கு இறங்குறப்ப அழுதுறே பத்துன்னு விழுதேன் தண்ணீர் தொட்டியில். அன்னைக்கு ஊட்டப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்தில் இருக்கிறபடினாலே இந்த வேதத்தில் சுமக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். உடனே நான் மறுநாள் ஊழியத்துக்கு போனேன். நோ இல்லை, பாஸ்டர்கள் கூட இருக்க ஆரம்பித்தேன், அவங்க பண்ணுற ஜெபத்தில் இருக்க ஆரம்பித்தேன், வேத வாசிப்பில், நைட் ப்ரேயரில், ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாத்துலேயும் கலந்து கொள்வேன். பாஸ்டர் என் கூட ரொம்ப அன்பாக இருப்பார். ஆகவே அதெல்லாம் நான் அப்படி கலந்து கொள்ள தான் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தான், இதெல்லாம் ஒரே நாள் நடக்கிறதில்ல. நிறைய புக்கு வாங்க வச்சுருப்பேன், நிறைய புக்கு, ரெனால்ட் போங்கே புக்கு, குட் மார்னிங் டு ஹோலி ஸ்பிரிட், பெனிஹினோட புக்கு, அதெல்லாம் புக்கு கிடைக்கிறத ரொம்ப கஷ்டம் அந்த நாட்கள்லாம். ஸோ அங்கே சொல்லி இங்கே சொல்லி புக்கை கொடுப்பாங்க, படிச்சுட்டு எஸ்ஏகேவோட இது புக்கு இதெல்லாம் படிக்க ஆரம்பிப்பேன். இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கப்போ தான் எனக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இன்றைக்கி மறிச்சா எங்கே போவோம், ஏன்னா உண்மையாக இல்லையே, நான் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லையே, நான் மறித்துல போவேன், மறித்து போனால் எங்கே போவேன், நரகத்துக்குள்ளே போவேன், வேணாம் ஆண்டவர். இன்றைக்கி எனக்கு பரிசுத்தாவின் வல்லமை கொடுங்க. ஆண்டவர் அபிஷேகித்தார், வல்லமை கொடுத்தாரு. இங்கே அழுகையும் பற்கடிப்பும் புழுகளும் எல்லாம் பிடிச்சி தின்னும். அந்த இடத்துல ஐயோ, நான் அன்னைக்கே ஆண்டவரோட வார்த்தை கேட்டு மனம் திருந்தினா நல்லா இருக்குமே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எங்கே போவாங்கன்னா பாரடைஸ்க்கு போவாங்க. எங்கே போவாங்க? ஆமாம், ஏன்னா இன்னும் நியாய தீர்ப்பு வரல. நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் ஆண்டவர் என்ன செய்வார், பிரிப்பார் பரலோகத்துக்காகவும். பரலோகம் எத்தனை நிலையில் இருக்குன்னா 3 நிலையில் இருக்கும். முதலாவது நிலை எங்கே இருக்குன்னா மேற்தட்டில். அதை பார்க்கும் பொழுது பிதாவான தேவன் இருப்பார், அவரை யாரும் பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்வார், என்னை பார்த்தவன் உயிரோடு இருக்க முடியாது. மோசேட்ட சொல்வார், என்னை பார்த்தவன் உயிரோடு இருக்க முடியாது. இருக்கீங்களா? ஏன்னா அவ்வளோ பிரகாசமாக இருப்பார். நம்ம சூரியனை ஒரு 10 நிமிஷம் பாருங்களேன், அப்படியே உங்கள் கண்ணு போயிடும். சூரியனோட பல மடங்கு வெளிச்சத்தை உடையவர் தான் பிதாவானவர். ஆமென். அந்த இடத்துல யார் இருப்பா? பிதாவான இருப்பார். அதுக்கப்புறம் யார் இருப்பா? சேராபெண்கள், கேராபெண்கள், அவங்க தூதர்கள் இருப்பார்கள். அதுக்கப்புறம் 4 ஜீவன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் யார் இருப்பா? 12 கோத்திரம், பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரம், புதிய ஏற்பாட்டில் முற்பிதாக்கள், அதாவது செபுலோன், யூதா, நப்தலி, இந்த 12 கோத்திரம் இங்கே இருக்கும். இன்னும் 12 கோத்திரம் சீஷர்களாக மறிக்கப்பட்ட ஆண்டவருக்கு சீஷர்களாக இருந்த 12 பேர். இவர்களை கொண்டு அந்த இடத்துல இருப்பார்கள். அந்த இடத்துக்கு யார் தான் போக முடியும்? தேவ தூதர்கள் மட்டும்தான் போக முடியும், மற்ற யாரும் அங்கே பிரவேசிக்க முடியாது. 2ஆம் தளத்தில் யார் இருப்பார் என்று சொன்னால் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், அவர்கள் அந்த இடத்துல இருப்பார்கள்.
மூன்றாவது இடம் தளம் ஒன்று இருக்கிறது. அந்த மூன்றாவது தளத்தில் தான் நம்மளை மாதிரி ஆர்டினரி பீப்புளெலாம் இருப்போம். அங்கே அது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நமக்கு வேணும். நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்துட்டே போனோம். அங்கே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். சில பேர் ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நின்னானா பொத்துன்னு விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அபிஷேகம், அந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் பரலோகத்துக்கு போயிட்டு பூமிக்கு வர முடியுமா? வசனம் சொல்லுது, பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை, இறங்கினவள் ஒருவரும் இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஜீசஸ் கிரைஸ்ட் இருப்பார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால், அவருடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இதெல்லாம் செஞ்சார்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. இந்த குழியில் பாதாளத்தில் நீங்கள் போயிடக்கூடாது. இந்த வேதனை நீங்கள் போயிடக்கூடாது. அங்கே வந்துட்டு ஆண்டவர் மன்னிச்சிருங்க சப்பா, மன்னிச்சிருந்தா இது நான் தெரியாமல் பண்ணிட்டு ஆண்டவர் மன்னிச்சிருங்க. ஆண்டவர் எல்லாம் மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டார். எங்கே தான் மன்னிப்பு? எங்கே தான் மன்னிப்பு? பூமி சொல்லுங்கள், எங்கே தான் மன்னிப்பு? அர்த்தமாக சொல்லுங்கள். பூமியில் மன்னிப்பு எங்கே தான்? பூமியில். இங்கே இருக்கும்போது தான் ஆண்டோட மன்னிப்பு. ஆண்டவர் மன்னிச்சிருங்க. தாவீது பயங்கர தப்பு பண்ணுவார். அவனை மாதிரி தப்பு பண்ணவன் ஒருத்தனும் இல்லை. பயங்கரமான ஆள் தாவீது. ஆனால் அந்த தாவீது பாருங்க, அவனுக்கு தெரியுது நான் பிரமிக்கத்தக்கதாக உருவாக்கப்பட்டேன். அதனால் என்ன பண்ணுவான்? ஆண்டோட்ட ஓடி வந்து அப்பப்போ மன்னிப்பு கேட்டு சரியாக சரி பண்ணிக்குவான். தேவனே, தேவரே, உமது கிருபையின்படி, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். ஆமாம், என்ன வேணுமா? கிருபை. கிருபை இருந்துச்சுன்னா உங்களை பாதுகாக்கும். உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க, என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். அல்லேலூயா. இந்த தாவீதோட ஜெபம். பாவம் செஞ்சானே என்ன பண்ணிட்டான்? அது வரைக்கும் ஜாலியாக சுற்றிட்டே இருந்தான். எப்போ நாத்தான் வந்து சொல்கிறானோ அப்பயே என்ன பண்ணான்? மனம் திரும்பிட்டான். செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்குறார். இந்த பூமியில் இருக்கும் பொழுது நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே, உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே அது இருக்க வேண்டும். அது நாளுக்கு நாள் அதை என்ன பண்ணால் பைபிள் எடுக்க படிக்க வைக்கும், ஜோமனை வைக்கும், உண்மையாக இருக்க வைக்கும். ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஒருத்தன் மரிச்சு போவானா, அவன் நேரடியாக எங்கே போவான்? பாதாளத்துக்கு போவான். இயேசு அல்லாத ஒருவன் மரிச்சு போனால் எங்கே போவான்? சொல்லுங்களேன். பாதாளத்துக்கு போவான். இயேசுடைய ஒருத்தன் மரிச்சு போனால் அவன் எங்கே போவான்? பரதேசிக்கு போவான், பாரடைஸ். எப்போ பரலோகம் வரும்? எப்போ புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம்? நியாய தீர்ப்புக்கு பிறகு. இதுக்கு முன்னாடி இப்போ செத்து போன உடனே அங்கே போய் ஓலையை வச்சுட்டு கதை ஓசானா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இல்லை, நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. ரெஸ்டிங் பிளேஸ்ன்னு கொண்டு வந்து விட்டுருவார். ஆழ்ந்த தூக்கம், இளைப்பாறுதல். இதெல்லாம் இதை விட்டுட்டு பரலோகத்துக்கு பாதாளத்துக்கு போயிட்டேன்னா அங்கே தான் நினைப்பான், ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ தடவை நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ முறை நீங்கள் கொடுத்த டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ முறை எனக்கு சொன்னீங்க, நான் கேட்கல, நான் வேதம் படிக்கலை, வேதம் வாசிக்கலை, ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை. ஓ டியர் பிரதர், டியர் சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய குடியிருப்பு எங்கே தான் இருக்கும்? பரதேசம் தான் இருக்கும். நம்புறீங்களா? நான் இந்த வார்த்தை எனக்கு யாரும் எனக்கு சுகவீனத்தில் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து எனக்கு ரட்சிப்புக்குள்ளே வரல. நான் இந்த சத்தியத்தை தெரிந்து, ஐயோ நம்ம மரிச்சு போனால் பரலோகத்துக்கு போக மாட்டோம், நரகத்துக்கு தான் போவோம் நிச்சயமாக தெரியும் எனக்கு. அப்போ 94 உடனே போய் ஆண்டவர் சமூகத்தில் விழ ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் சுற்றிலுமாய் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்தார். அதுக்கு பின்பாக 2007 94 ரட்சிக்கப்பட்டேன். 2007 ஊழியம், பகுதி நேர ஊழியம். 2000 பகுதி நேர ஊழியம். 2007 முழு நேர ஊழியம். இதுக்கு வர ஆரம்பித்தேன். பிரியமான தேவச்சனமே, இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அதை சாதாரணமாக என்னாதீங்க. ஒரு ஆத்மாவை தேவனிடத்தில் சேர்த்துட்டீங்கன்னா மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. எங்கே உண்டாயிருக்கும்? சத்தமாக சொல்லுங்களேன். பரலோகத்தில் உண்டாயிருக்கும். ஒரு ஆத்மாவுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஏன்னா அவன் அந்த நெருப்புக்குள்ளே போகும்பொழுது, அந்த அக்கினிக்குள்ளே போகும்பொழுது அப்படியே பார்த்தீங்கன்னா கத்திட்டு கதறிட்டு போவான். இன்னும் நரகம் இன்னும் ஓப்பன் ஆகலை. இன்னும் எதுதான் இருக்குது? பாதாளம் தான் இருக்குது.
நியாய தீர்ப்பு வரும்பொழுது தான் ஆண்டவர் நரகத்தில் பிசாசை கொண்டு போடுவார். அவனை சங்கிலியில் கட்டி 1000 வருட அரசாட்சியின் பொழுது அவன் பிசாசு பாதாளத்தில் ஆண்டவர் போட்டுவிடுவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவர் என்ன விரும்புறார்? நீ சுகமா இருக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது 8ஆம் நாளில் எங்க கொண்டு போகப்பட்டார்? ஆலயத்துக்கு கொண்டு போனாங்க. அங்க என்ன பண்ணாங்க? டெடிகேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எப்போ ஆலயத்துக்கு போனாரு? 12 வயது இருக்க. அதுக்கப்புறம் போனாரா? போல. அவங்க அப்பா யாருன்னா ஒரு கார்பெண்டர் இண்டஸ்ட்ரி வச்சு அவர் கார்பெண்டர். நிறைய ஆர்டர் வருமா அந்த நாளில். ஏன்னா ரோமர்கள் எல்லாம் கொடுக்குற தண்டனைலாம் வித்தியாசமாக இருக்கும். அதில் மிகவும் கொடுமையான தண்டனை எதுனா சிலுவையில் அறைந்து கொள்வது. இந்த சிலுவை செய்கிறதுக்கு ஆர்டர் நிறைய யோசேப்புக்கு வருமா. யோசேப்பு சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாராம். அவங்க அண்ணன், அவங்க தங்கச்சி, அவங்க தம்பிங்கெல்லாம் இருக்காங்க. இந்த குடும்பத்தை நடத்தணும். இந்த 12 வயசுக்கு அப்புறம் குடும்பத்தை நடத்துக்கிற மிக பொறுப்பு யார் மேலே வந்தது? இயேசு கிறிஸ்து மேலே வந்தது. அதனால தான் எதுவுமே இல்லை சொல்லப்பட்டிருக்காது. அப்போ அந்த நாட்களில் என்ன செய்வாராம்? இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை செதுக்கி செஞ்சு ஆர்டர்லாம் கொடுப்பாராம். ஒவ்வொரு முறையும் சிலுவையை செதுக்கும் பொழுது ஒரு நாள் இந்த சிலுவையில் தான் நான் மறிக்க போகிறேன். அவருக்கு எல்லாம் தெரியும். உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வேணும் என்று சொன்னார். இந்த சிலுவை சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே நடந்து வா அப்படின்னா சிலுவையை தூக்கி நடக்கிறதில்ல. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும் இயேசு மாத்திரம் விட்டு விலகாதீங்க. அவரோடு கூட இருங்க. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் இந்த பெரிய பாதாளத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். இந்த பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வருவார். அவர் வரும்பொழுது நீங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது. அவர் வரும்பொழுது நீங்களும் நானும் அவரோடு கூட போக வேண்டும். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 14-13 எடுத்து வாசிக்கலாம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டா கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. பாக்கியவான் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பட்டுகிறார் என்று சொல்லிற்று. திருவுளம் பட்டினார். இன்னும் முக்கியமான ஒரு காரியம் இருக்கு பாருங்க. இது முதல் பாக்கியவான் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார். ஆமென். முதலாவது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:3. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இனி ஒரு சாபமும் பூமியில ஒரே சாபம். யாரு? ஆதாம் பண்ண வேலை. நம்ம சாபத்தில் இருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாட நிமித்தமாக சாபத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு ஆபிரகாமின் சந்ததியாக மாறும். இனி ஒரு சாபமும் பரலோகத்தில் இருக்காது. பரலோகத்தில் என்ன இருக்கும்? உங்க உடம்பு எப்படி இருக்கும்? உங்க சரீரம் எப்படி இருக்கும்? பலன்னு இருக்கும். அது தேவ சமூகத்தில் இருக்கீங்க, பிரகாசமா இருப்பீங்க. உங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை கர்த்தர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்க எப்படி இருப்பீங்கன்னா தேவ தூதர்களை போல இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவதூதன் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனா நம்ம யோசித்து பார்த்தா படங்கடெல்லாம் வரைஞ்சி போட்டிருக்காங்களே, அதெல்லாம் பார்த்தா இப்படிதான் நம்ம இருப்போமோ. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமா பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். நல்ல கவனிங்க. அறியப்பட்டிருக்கிறபடியே. இங்க பார்த்தா அறியப்பட்டிருக்கிறபடியே ஒன்னும் ஆகாது. தெரியல.
முட்டிக்கிறோம், மோதிக்கிறோம், அவனை சொல்கிறோம், இவனை சொல்கிறோம், அவன் தான் இவன் தான் அப்படின்றோம். ஆனால் அங்கே போனால் அதெல்லாம் கிடையாது. இப்பொழுது நான் குறைவு உள்ளவனாக இருக்கிறேன், ஆனால் அப்பொழுது நான் எப்படி இருப்பேன்னா அறிவுள்ளவனாக இருப்பேன். ஆமென். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே, அதாவது என்னன்னா, பரதேசத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. உங்கள் நினைவுகள்லாம் இருக்கும், ஆத்மா எல்லாம் சொல்லும், இந்த பாரு இப்படி வந்து அப்படி வந்து அப்படி வந்து. ஆனால் பரலோகத்தில் போனோன்னே எல்லாமே புதுசாயிரும். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் எல்லாமே புதுசாயிரும். அதற்காக தான் நீங்களும் நானும் இப்போ ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமேன். இல்லை பிரதர், நல்லா இருக்கு பிரதர் கேட்குறதுக்கு. இந்த இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, இந்த பூமி பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறது தான் பூமி வச்சுருக்கார் ஆண்டவர். எல்லாம் நல்லா அனுபவிக்கிறது தான். சாப்பிட்றியா சாப்பிடு. யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2 எடுத்து வாசிங்க. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பாருங்க எவ்வளவு ஆசை ஆண்டவர் வச்சிருக்காரு. உங்களிடத்துல ஆண்டவர் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார். குழி வேணாம்பா, நெருப்பு வேணாம்பா, கதறல் வேணாம்பா, கஷ்டம் வேணாம், நீ வந்துரு என்கிட்ட. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்ப. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு கர்த்தரோட கூட இருக்கணும்னு சொல்லி? அப்ப ஆண்டோட வார்த்தை நீங்க விசுவாசிங்க. தேவ உங்க நேரத்தை ஆண்டோட சமூகத்துல செலுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:1-2 எடுத்து வாசிக்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ஆமென். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆண்டவர் உங்களை என்றையும் பரதேசத்திலிருந்து எடுத்து அந்த சரீரத்தை கொடுத்து யுத்தத்திற்காக கர்த்தர் உங்களை அழைப்பார். யுத்தம் செய்யும் கடைசி யுத்தம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேல் வார் அதான் சைன். நமக்கு யுத்தம் நடக்கிறதுக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. ஒரு மிசைல் விட்டான்றான் பாலஸ்தீன்ஸ். அந்த மிசைல் என்ன பண்ணிச்சான், இஸ்ரேலுக்கு வந்து திரும்பி போய் பாலஸ்தீனில் போட்டு அடிச்சிச்சான். கர்த்தர் எவ்வளோ வைராக்கியம் உள்ள தேவன். உங்களுக்காக உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். நிச்சயம் கேட்பார். உங்க வேண்டுதல் ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். நிச்சயம் கேட்பார். அந்த எரிகிற அக்னி சுவாலைக்கு போகாது. ஆண்டவருடைய சமூகத்துல நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, நான் உமக்காக உண்மையுமா இருக்கணும். ஆண்டவரே கூட இருந்தான். யாரு? யூதாஸ். ஆண்டவருடைய கூட இருந்துட்டு கடைசியில் அவரை காட்டி கொடுத்தான். இதோட மோசமான பாவம் செஞ்சவன் யாருன்னா பேதுரு. இவன் வந்து காசுக்கு தான் வித்தான், ஆனா அவன் சபிக்கவும் மறுதலிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா பேதுரு என்ன பண்ணார்னா மனம் கசந்து அழுதார். அந்த ஜெபத்துக்கு பதில் இருந்ததா? இருந்துச்சா? இருந்துச்சு. ஆண்டவனை மன்னிச்சாரு. என்ன அன்பு பாருங்களேன். பேதுருட்ட போய் சொல்லுங்க. மறுதலிச்சாங்க, ஆண்டவர் விடல. கர்த்தர் உங்களையும் விட மாட்டார், உங்க குடும்பத்தையும் கைவிட மாட்டார், உங்க வேலையும் கைவிட மாட்டார். நாளுக்கு நாள் கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார். ஆண்டோட வருகை வரைக்கும் இந்த ஒரு நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா போதுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சமாதான முத்துன்னு சொல்லி ஒருத்தர் மரிக்க தருவாயில், அதாவது அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியுமா நம்ம மரிக்க போறோம்னு சொல்லி. அது வரைக்கும் தெரியாதான். ஒரு மரணம் நேரிடுதுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்
நம்ம மறிக்க போகிறோம், எங்கே போக போகிறோம் எல்லாமே தெரியுமா. அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் இந்த செஷன் குட் ஷெப்பர்ட் செஷன் கடன்னு ஒரு 100 வசனத்தை மனப்பாடமாக படித்து சொல்ல ஆரம்பிச்சான். ஆஸ்பத்திரியில் இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறேன், நான் மறிக்க போகிறாரு, வசனத்தை சொல்லிட்டு இருக்காரு, எல்லா வசனத்தையும் சொல்ல ஆரம்பிச்சார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மரணமாக இருக்கணும். இது நமக்கு நிரந்தரம் இல்லை, இது நிரந்தரம் சொல்லிட்டு பரம ஈவை விட்டுறாதீங்க. ஆண்டோட அன்பை தூக்கி போட்டுறாதீங்க. ஆண்டவருக்காக உண்மையாக இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த ஆராதனையில் தேவன் இங்கே அசைவாடியதற்காக ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய மிகுந்த இரக்கம், வல்லமை, கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக கோடானு கோடி நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளை நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்காக, வல்லமைகளுக்காக, ஆண்டவரே கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளை கேட்ட செய்தியைப்படி ஆண்டவரே நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மோசே கேட்கிறார் சுவாமி. அதுபோல் இந்த நாள் ஆண்டவரே எங்களை நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக மாற்றுங்க. எங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நோக்கம் நிறைவேறி உள்ளதா, எந்த மட்டும் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் எங்கள் இருதயத்தில் நாங்கள் கொண்டவர்களாக உம்முடைய சித்தத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யத்தக்கதான ஒரு கிருபை தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிற சுவாமி. கர்த்தாவே, ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை இந்த நாளில் எங்களுக்கு தாருங்க சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியங்களை தவறவிட்டோமோ எல்லா காரியத்தை விட்டு மீண்டுமாக உம்மண்டை வந்து சேரத்தக்கதான ஒரு கிருபையை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திருநாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல சுவாமி. ஆமீன், ஆமீன். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்